மிக சந்தோஷமாக இருக்குது. வெயிலே மண்டையே சுடுவது. ரெண்டு தேர் பார்த்து தீட்டம் பார்த்து போய் நேரத்தில் நயனாது போயிட்டு தான் வந்தார். நன்றி. இனிமையாக இருக்குது. இல்லை ரசம் உங்களோட மனதான். வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி வித்தியாசமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புது திருவிழா, அதாவது இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நாகபூசணி அம்மனுக்கு தேர் திருவிழா நடக்குது. 10 நாள் திருவிழா நடந்து இன்றைக்கு தேர் திருவிழா நடக்குது. அதே மாதிரி அங்கே போக முடியாத எங்களை மாதிரி ஆக்களுக்கு இங்கே பாருங்க, பொபினி நாகபூசணி அம்மன் கோயிலேயே அதே நாளில் திருவிழா நடக்குது. அதுக்கு மேலால் நடந்து கோயிலுக்கு போகணும். ஏண்டா நீங்கள் கோயிலுக்கு வராத ஆட்களாக இருந்தால் இதுதான் கோயிலுடைய நுழைவாயில். இப்போ ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். நாங்கள் கோயிலுக்குள்ளே பார்க்கலாம். இவர் விஷ்ணு, மற்றது இங்கே ஒரு அம்மன்கள் இருக்குது, நிறைய அம்மன், வராகி அம்மன், ஆதிசக்தி அம்மன் சொல்லி நிறைய அம்மன்களுடைய சிலை இருக்குது. மற்றது முக்கியமாக இதுதான் கொடி ஸ்தம்பம். அதுக்குள்ள லிங்கேஸ்வரரோட அப்படியே நாகபூசணி அம்மன் இருக்கிறா. முருகன் சிலை இருக்குது. பக்கத்தில் மீனாட்சி அம்மனுடைய ஒரு படம் இருக்குது. அதனால் ஆஞ்சநேயரும், அது கருப்பு சாமி. இதை பார்த்தா அவர் ஒரு சித்தரோ முனிவரோ மாதிரி இருக்குது. அங்கால நவக்கிரக சிலைகள் இருக்குது. அம்மனை தூக்க தொடங்கினோம் நினைக்கிறேன். காவடியும் இருக்குது இன்றைக்கு.
ஹரிஸ் தமிழன். நீங்க என்ன சேனல்? அப்படியே உள்ள பூசையெல்லாம் முடிஞ்சு இப்போ தேரில் ஏற்றுறதுக்காக வண்டி கொண்டு வரணும். பாருங்க தேர் திருவிழாவில் அன்று கோபினி இன்றைக்கு நல்ல வெயில் நாள் ரெண்டுபடியால் வந்து இங்கே வந்து சர்பத் குடிக்கணும். பாருங்க பக்கத்தில் தேத்துள்ளாவுக்கு வந்து சர்பத் குடிச்சு கொண்டிருக்கணும். அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன சர்பத்தா இது ஃபலூடாவா? நன்றி, நல்லா இருக்கு. பாருங்க முழு பாலில் வந்து சர்பத் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கால அம்மனுடைய தேரை வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அங்கால பாட்டு கச்சேரியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. வணக்கம் 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 வணக்கம். உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? ராசேந்திரம். ராசேந்திரம். நயனாதீவா நீங்களும் இல்லாட்டி? நாங்கள் காரை நாகர். காரநகர். அப்போ இந்த கோயிலுக்கு அடிக்கடி வாரீங்களா? இருந்துட்டு வருவாங்க. இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன். அம்மா வந்து இந்த கோயில் உபயோகம் நல்ல விசேஷமான அம்மா. எங்களுக்கு வந்து இதான் முதல் தடவை வாரம். அந்த அப்பா அந்த கோயில் அம்மா தான் இந்த கோயிலை நடத்தி கொண்டு நல்ல ஒரு புதுமையான ஆள், நல்ல விசேஷம். அப்போ இந்த கோயில் வந்து நீங்கள் ஊர்லேயும் போய் பார்த்துருப்பீங்க, இங்கேயும் பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசங்கள்? இல்லை, இப்போ போன மாதம் நான் ஊருக்கு போனோம். ஊருக்கு போன நேரத்தில் நயனாதுக்கு போயிட்டு தான் வந்தார். நாங்கள் அடிக்கடி நயனாதுக்கு போகிறது கும்பிட்றது எங்கள்கிட்ட வளமை. இன்றைக்கு எப்படி இருக்குது திருவிழா? நல்ல சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் பாருங்களா அந்த திருவிழாவுக்கு? நயனாது வேணால் நாங்கள் ஸ்பெஷலாக விரும்புவோம் பார்க்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இங்கே பார்க்குற மக்களுக்கு? வந்து மக்கள் அம்மன் எங்கேயும் இருக்குது தானே, வந்து கும்பிட வேண்டியதான். தெய்வம் எங்கேயும் இருக்கு, வந்து கும்பிட வேண்டியதான். அதாவது இங்கே இன்றைக்கு வந்து நிறைய தமிழ் மக்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு வியாழக்கிழமை வேலையில் இருக்கும் கூடுதலாக அதையெல்லாம் கடந்து மக்கள் வந்திருக்கணும். ஸ்பெஷலாக நயனாதி அம்மனை கும்பிட்ற ஆக்கள் வருவினோம் லீவ் எடுத்து. அப்போ இந்த கோயில் எப்படி தொடக்கம், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? இது ஆரம்பத்தில் இந்த கோயில் அவன் அம்மாண்ட வீட்டில் இருந்தது. நாங்கள் அங்கே போயிருந்தாங்கள் அந்த இதுக்கு. அது சின்ன இடம் தான். எந்த இடத்துல? பொண்டியில் வசதி. அங்கே வசதிக்குறவெல்லாம் தான் இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சது கோயில். அவ்வளோ. அப்போ அடிக்கடி வந்து நீங்கள் அம்பாலை தரிசிக்கிறீங்க? ஆமாம், வருவோம். அவர் தொண்டன், கடவுள் தொண்டன். அவர்
பேர் என்ன சொல்லுங்க. உங்களோட பேர் என்ன? சுதி நீங்களும் எல்லா அம்மன் கோயில் மற்றது எல்லா பிள்ளையார் கோயில் திருவிழாக்களையும் உங்களை கண்டிருக்கிறேன். எல்லா கோயிலெல்லாம் நிற்கிறோம். கூடுதலாக கோயில்களுக்கு தான் தொண்டு கூடுதலாக கொடுக்குறோம். செல்றது எல்லாம் அவர் செயல். எல்லாம் நிம்மதி அந்த நிம்மதி. அவரால் நிம்மதி கொஞ்சமாக போன்னு வந்தா இன்னைக்கு அம்மாவில் நினைப்போம். நாளைக்கு எங்கள் பிள்ளையா கோயிலுங்கிற இதில் இருப்போம். எல்லாம் கடவுள் தொண்டு எங்களுக்கு. அடுத்தது அம்மன் காமாட்சி அம்மன் கோயில் வருது. காமாட்சி அம்மன் போயிருக்கிறீங்களா? போறீங்களா? போகிறோம். காமாட்சி அம்மன் லாக்கூர்னி அம்மன் பிள்ளையா கோயில் திருவிழா வருது வாரம். லாக்கூர்னா வாங்க வாங்க. அது இந்த முறை சிவன் கோயில் திருவிழா இல்ல போல இருக்கு. தேர் இருக்கா? கும்பாபிஷேகம் இல்ல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12 நாள் மண்டலாபிஷேகம் முடிஞ்ச திருவிழா தொடங்குது. கூடுதலான மகளிர்கள் வந்து நிற்கிறேன். எல்லாரும் சக்தி பக்தர்கள் பக்தைகள் என்று சொல்லலாம். கூடுதலாக வந்து காவடி எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே சாமியை வந்து உள்ள வச்சுட்டு எப்படி இந்த தேர் திருவிழா பற்றி தெரிய வந்ததுக்கு உங்களுக்கு? தேர் திருவிழா நாங்கள் டெய்லியாக வாரது. நாங்கள் என்ன வருஷம் பாருது. அதால் இந்த முறை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வந்தேன். வாரது நைனாதீவு அன்றைக்கு அந்த மாதிரி இங்கே நடக்குது. அதே இதில் நடக்குது. வேலையில் இருக்கிறாக்கள் வந்து சில பேர் வர முடியாமல், ஆனால் இன்றைக்கு வேலை தான். நான் பின்னேறம் தான் போகிறது வேலைக்கு. அதனால காலையில் வந்தேன். என்ன நினைக்கிறீங்க தேர் திருவிழாவை பற்றி? தேர் திருவிழா சும்மா என்ன சொல்ற மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். வந்தால் நல்லா இருக்கும். அப்போ என்ன சொல்ல ஊரில் நின்ற மாதிரியே எங்களுக்கு இன்றைக்கு வெயில், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. வெயில் நல்ல கிளைமேட். நல்ல கிளைமேட். அப்போ வெயிலே மண்டையே சுடுவது. அவ்வளோது நல்ல வெயில். சர்பத் கொடுத்துருக்கிறோம். சர்பத்தெல்லாம் குடிச்சு நிற்கிறோம். நல்லா இருக்கு. எல்லாரும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஊர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. நாகபூசணி அம்மனை பற்றி தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது தெரியும். அங்கே போயிருக்கிறீங்க? போயிருக்கேன். 2-3 தடவை போயிருக்கேன். யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? யாழ்ப்பாணத்தில் நாங்கள் மல்லாம். பிரச்சனை நன்றி. நைனில் இருக்கிற நாகபூசணி அம்மன் கோயில் வந்து மத சம்பந்தப்பட்ட மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க கோயில் உண்டு.
அங்கே வந்து நாகர்கள் இயக்கர்கள்னு சொல்லி எங்களோட இலங்கையில் வாழ்ந்த மக்களை நாக மக்கள் வந்து அங்கே வாழ்ந்து அங்கே ஒரு 8000 வருடம் பழமையான ஒரு சிலை கூட இருக்குது. அதாவது மக்களுடைய எங்களோட தமிழர்களுடைய வரலாற்று மணிமேகலை அது மாதிரி காப்பியங்களை வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனால தான் எங்களோட தமிழர்களுக்கும் இந்த நாகங்களுக்கும் வந்து சரியான தொடர்பு இருக்குது. தமிழர்களை வந்து முதல்ல வந்து நாகர் சின்னத்தை வச்சு தான் வரலாற்றில் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறோம். கொண்டு விட்டாலும் நிற்கிறேன். என்ன ஊரில் போயிருக்கிறீங்களா நயனாதேவி திருவிழாக்கு? நயனாதேவி திருவிழா போயில நயனா தீவுக்கு போயிருக்கிறேன். திருவிழா ஜனம் வேண்டாம் ஜனத்தில் நேர்க்கப்படுறதுனால இது கொஞ்சம் மரமாயிடும். பார்க்கறது நன்றி. அப்போ இன்றைக்கு கோயில் திருவிழாக்கு வந்திருக்கிறீங்க, அர்ச்சனை செய்ய நிற்கிறீங்களா? அர்ச்சனையெல்லாம் செய்துராசா வடிவ அம்மாளாக்கி வணங்கிட்டு என்னென்னு சொன்னால் எங்களோட சன்னதியெல்லாம் இப்போ நோய்வாய்ப்பட்டு வருகிறோம். இந்த கிளைமேட்டுகளால் இயற்கையாகவே இந்த முறை கொஞ்சம் கிளைமேட் சரியில்லை. அதனால் அம்மாளாச்சியை கும்பிட்டா தானே அந்த நோய்களுக்கான பிணிகளை நீக்கக்கூடிய தன்மை அம்மாளாச்சிலாம் இருக்குது. நாகம்மாளாச்சி அப்போ அவள் வந்து வணங்கணும், எல்லாரும் வணங்கி நல்ல சிறப்பாக கும்பிட்டுருக்குறோம். அப்போ இன்றைக்கு திருவிழா வந்து எப்படி இருக்கு? நல்ல சிறப்பாக நடந்தது. நல்லா சிறப்பாக முந்தையும் வந்துருக்குறீங்களா? நான் வருஷம் பாடுறேன். நான் இன்றைக்கு நாகம்மாளாச்சின்ற அம்சத்தை இங்கே வந்திருக்கிற அம்மாக்கள்லாம் காட்டக்கூடியதாக இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாகம்மாள் வந்து கடவுளை தவிர எங்களுடைய தமிழர்களோட வரலாற்றுக்கும் சரியான தொடர்பு இருக்கு. வரலாற்று தொடர்பு போக தன்னுடைய சுய வடிவம் வந்து பாம்பு தானுங்க, நாகபாம்பு. வேணுங்க மாமாட்ட வேணுங்க இந்தாங்க. அப்போ அதை நீங்கள் பாருங்க, இப்போ கண்குள்ளாக பார்க்கக்கூடிய இருக்கு. எங்களை தேமெல்லாம் ஒருக்கா புல்லரிக்குது உண்மையா. நான் காலமையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன், கோயிலேருந்து ஆடிக்கொண்டிருக்கேன். அது ஒரு அவையா அதை செய்யக்கூடிய தன்மை இல்லை. அவன் அந்த அருள் அவைகளுக்கு கிடைச்சி அதை தங்களை மெய்மறந்து செயற்படுகிறோம். பேர் என்ன உங்களோட சொல்லல? எனக்கு விஜயரட்னம். விஜயரட்னம் ஐயாத்துறை விஜயரட்னம். ஐயாத்துறை விஜய். இங்கே இருக்கிறீங்க? நான் பவியன் சுவால இருக்கிறேன். போண்டியில இருந்து வந்திருக்கிறீங்க. அடிக்கடி வாரதா இந்த கோயிலுக்கு? நான் எந்த வைஃபும் கூடுதலாக வந்து போவா. அப்போ ஊர்ல நல்லூர் அடி கச்சேரி நல்லூர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊர்ல போயிருக்கிறீங்களா? நயனாதேவி திருவிழா தேர் திருவிழாக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? சப்பர திருவிழாக்கள் போய் அங்கே தங்கி மடத்தில் எங்கட ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பிறகு தேர்லாம் முடியத்தான் நாங்கள் வலிக்கிட்டு வருவோம். ஏன்னு சொன்னால் அந்த தேர் இழுக்காமல் நாங்கள் வலிக்கிட்டு பிரயாணம் செய்ய முடியாது. அந்த கடல் மார்க்கமாக செய்கிற பிரயாணம் பண்ணையா அது அம்மாளாக்கு அவா விட வந்தாத்தான்
இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு அது ஒரு விபத்தாக முடிஞ்சிடும். நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது அந்த தேர் திருவிழா அன்றைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நேராக போய் பார்த்தது இல்லை, கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் தேர் திருவிழாவுக்கு போனேன் இல்லை. இப்போ இந்த முறை அந்த கப்பலுக்குள்ள அந்த கடலுக்கு நடக்கிற ஒரு திருவிழா நடந்தது ஐயா. அப்போ கருடன் வந்து மேலே அந்த கல்லில் வந்து ஒரு கல் வந்து பாறை வந்து கருடனுடைய இருப்பிடமும் அதை பார்க்க எனக்கு ஒரு பார்த்துருக்குறீங்க நேரம். அந்த கல்லுக்கு போனால் அந்த வரலாறு தெரியாமல் இருந்தது. ஏன்னா இது போத்துக்கு ஏறோல்லான்னு சொல்லி கொண்டிருந்த வழியா அந்த வரலாறு அன்றைக்கு தான் ஒரு ஐயா அதனுடைய தாய்ப்பரியத்தை எங்களுக்கு விளப்பமாக கூறினேன். உலக மக்கள் அனைவரும் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா இப்போ இளம் சமுதாயத்துக்கு ஐயா உண்மையில் இந்த எங்களோட சைவ சமயத்தை பற்றி போற்றக்கூடிய ஒரு காலமும் அவசியம் இல்லாம நேர காலங்கள் இல்லாமல் இருந்தது. சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிட்டு அதால் பிள்ளைகள் ஒரு குறையும் இல்லை. ஊர்லேயும் எங்களுக்கு அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டதால் உங்களோட ஏஜிக்காரருக்கு சத்தியமாக உங்களோட ஏஜிக்காரா இந்த பிள்ளைகள் எல்லாம் சத்தியமாதங்கள் கோயிலுக்கு வந்து வேட்டி காட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் பக்கப்படுகிறோம். நாங்களும் வேட்டி காட்டுறோம் இல்லை, பட் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்கிறபடியால் அது ஈர்க்குது அப்படி அந்த கோயில்களுக்கு போகிறதுக்கு. ஆமாம், அது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். சொன்னால் எங்களோட வாழ்க்கை வரலாறுகள் வரை உங்களோட வாழ்க்கை வரலாறுகள் இப்போ மாற்றம் தானே சார். மற்றது வந்து அந்த அம்மன் கோயிலில் இருக்குத்தானே நயினார் தீவு அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கிற நாகம் வந்து 8000 வருடம் வந்து பழமை வாய்ந்த சிலைன்னு சொல்லிடும். அதுதான் முதல். அதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அந்த நாக சிலை? நீங்கள் சொல்கிறது ஓகே இருக்கிறது. அது எங்கேன்னு சொன்னால் அனலதீவில் இருந்து தான் அந்த பாம்பு வந்து பூ கொண்டு வைக்கிறதாம் இந்த அம்மனுக்கு. அந்த பாம்பை தான் இந்த கருடன் தூக்குறதுக்கு கணக்கு இரியாக்க ஒழிக்கிற இடத்துல ரெண்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த அன்றைக்கு அந்த ஐயா சொன்னேன். இதெல்லாம் ஏற்பட்ட இது வந்து ஒரு வரலாறு. ஆனால் இன்னொரு உண்மையான சம்பவம் தான் சார். அந்த போத்து கேர் உள்ள அந்த ராக்கில் அந்த தேரொண்டை இழுத்து கொண்ட கடலுக்குள்ள தள்ளி அது கடலுக்குள்ள நிற்கிறோம். கடலுக்குள்ள அது அந்த இந்த தேர் இழுக்கிற டைமில் அது முடி வந்து ஓரளவுக்கு தெரியும். அது நயினாதீவு தேர். நயினாதீவு தேர் அது வருமன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளியே வருமன்னு சொல்லி ஒரு காலத்துக்கு அது அம்மாளாக்கு இப்போ இருக்கிற அருள் சக்திக்கு கட்டாயம் அது வெளியில் வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. எங்களோட மனதுக்கு அது தோன்றுவது சார். ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. கண்டிப்பாக இயற்கையுடைய இதுகள். அந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்த ஒரு உன்னத புனிதமான ஒரு வார்த்தைகளும் புனிதமான ஒரு கதைகளும் நாங்கள் இப்போ நானும் நீங்களும் கதைச்ச கதை. மற்றது உங்களோட அக்சென்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு விருப்பமாக இருக்குது கொஞ்சம். ஐயா ராசா அது எங்களுடைய ஊரில் அப்படித்தான் எல்லாரும் பேசுவீங்க. எங்களோட மூதாதையர் பழகின பழக்கம் அப்படியே எனக்கு வந்தது. நான் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆக்கள் எல்லாரையும் அம்மா ஐயா ராசாத்தின்னு தான் கூப்பிடுவேன். ஆம்பளை பிள்ளையும் அப்படித்தான். அந்த பண்பாடு எங்களோட பண்பாடு அது மாறையில் என்ன நல்லா இருக்குது. நல்ல என்ன கேட்குறதுக்கு வந்து இனிமையாக இருக்குது. இல்லை ராசா, உங்களோட மனதோட நான் பேசணும்னு சொன்னால் அன்பை தான் கிடைக்கும். கண்டிப்பாக அன்பை விட சிறந்த ஒரு வார்த்தை உலகிலே எங்குமே இல்லை. எல்லா சமயமும் எல்லா போதர்களும் எல்லா பாடசாலைகளும் அதை தான் போதிக்கணும். நன்றி. பரிதி ஒலிபரப்பு பரிதி சேவைகளுக்கு எங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஆதரவை வழங்கி அதனுடைய சேவை மேலும் மேலும் வளர நாகமலாட்சியின் அருளோடு ஆசை பெற்று வணக்கம் தெரிவிக்கின்றேன். நன்றி. மிக மிக்க மகிழ்ச்சி. வழி வீதியில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே தண்ணி எல்லாம் தெளித்து வந்து அம்மன் போகிற இடங்கள் முழுக்க சுத்தமாக பியூரிஃபை பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே சில தமிழ் கடைகள் இருக்குது. கடைகளுக்கு முன்னால் தேங்காய் அடிக்கிறதுக்காக வேண்டி இங்கே பாருங்க தேங்காய் தயாராகி கொண்டிருக்கு.
பேர் சொல்லுங்க. சிவகுமாரன். சிவகுமாரன். அதாவது எங்கட வேலன ஊர் நைனாதீவுக்கு கிட்டத்தான். நைனாதீவுக்கு கிட்டத்தான். அப்ப கும்பலிதீவு எல்லாம் கிட்ட தீப்பையானே. பட் அங்க போயிருப்பீங்க கோயிலுக்கு. நாங்கள் சின்னல இருந்தே போறாங்க. ஒவ்வொரு முறையும் திருவிழாக்கு போறோம் நீங்க? ஒவ்வொரு முறையும் போறாங்க. முதல் நாளுக்கு முதல் நாளே போயிடுவோம். சார் நீங்கள் மச்சாளாக்க எல்லாம் அங்கே இருந்த நைனாதீவில் கடை வச்சிருந்த வீதியில் நைனாதி வீதியில் நாங்கள் சின்ன வயலேருந்து எங்கள் அப்பா முதல் நாளே கூட்டி கொண்டு போயிடுவேன். போய் அங்கே நின்று தேர் பார்த்து தீர்த்தம் பார்த்து பூங்காவனம் இல்லை கப்பலில் சுவாமி போகிறது இந்த கற்பூரங்கள் எல்லாம் குளிச்சு போடணும் கடலில் இரவிலவா பூங்காவனம் திருவிழா எல்லாம் பார்த்து தான் வருவோம். 3 நாளைக்கு நிற்பேன் நைனாதிவில். 3 நாளைக்கு அங்கே நிற்பீங்க. அப்போ அங்கேயே தங்குற இடம் எல்லாம் இருக்கு. அங்கேயே இடம் இருக்கு. பட் அது சாப்பாடு எல்லாம் அவையே தருவீங்க. எல்லாம் அங்கே தருவோம். பிரச்சனை இல்லை. பட் அது என்ன நாகபூசணி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இது வரலாற்றுகள் தெரியுமா? அதை பற்றி வரலாறு பாம்பு கொண்டது பூசது வரலாறு கணக்கு இருக்கு. நாமல் இந்த வரலாறு நாங்கள் அடிக்கடி தீபதியாக எங்களுக்கு ஏன்னா விநாயகர் அனலதீவு எல்லாம் தீபதியா. தீபதியா பெரிய ஃபேமஸான அம்மன். அம்மன் எல்லா தீவிரத்துலேருந்து போயிடும். போதும் இன்றைக்கும் தேர் பார்த்துட்டு தான் வெளிக்கிட்டு வாரம் தேர்களுக்கு நேரடியாக காட்டணும். தேர் ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் வெளிநாடுகளில் இருந்து எல்லாமே மசனம் வந்திருக்கும். இந்த சரியாக இப்போ இந்த ரோட்டுகளை சீசனாக நல்லா போயிருக்கு. மற்றது இன்றைக்கு வந்து அங்கே நடக்கிற டேட்டுக்கு தேர் இங்கேயும் செய்யணும். ஒரே டேட்டு தான் தேர். இது முதல்ல வந்திருக்கிறீங்களா? இங்கே முந்தி வாரீங்களா? ஒவ்வொரு முறையும் தேர் 2 வருஷம் வந்து ஊரில் கனகாலம் போல போய் தேர் பார்த்து எவ்வளோ காலம் இருக்கும்? ஊரில் நாங்கள் கும்பாசத்துக்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ 12 வருஷத்துக்கு மேலே போயிருக்கு. 12 வருஷத்துக்கு இப்போ வேணும் மறுக்கா இப்போ கும்பாசம் தேதி தானே 5 வருஷம் போன வயசு 12 வருஷத்துக்கு முதல் போயிருக்கு. அப்போ இன்றைக்கு எப்படி இருக்குது தேர் திருவிழா? மக்கள் கூட்டம் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது. நல்ல வெயிலும் இல்லை குளிரும் இல்லை நல்லா இருக்குது. மக்கள் கூட்டம் நல்லா இருக்குது. பார்க்குறீங்களா எங்களோட சேனலை? சேனல் பார்க்கலாம். பிரான்ஸில் உள்ள கோயில்கள் எல்லாம் உங்களோட யூடியூப் மூலம் தான் நாங்கள் கணக்கு அறியக்கூடிய இருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. ரைட். நன்றி, வணக்கம். தருவோம். வணக்கம். அம்பாளனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். பொம்பளைகள் எல்லாம் நிறைய பேர் பொம்பளையெல்லாம் கூட பேர் செய்கிறாளுக்கு என்ன அப்படி தானே பொம்பளையெல்லாம் கூட இருக்கு. அங்கே ஊரில் வந்து யாரும் எல்லாம் அவருக்கு நீங்கள் எழுதுங்க. அவையிலெல்லாம் கலைச்சி விட்டு நீங்கள் எழுதுறீங்களா? இப்போ உங்களோட வீட்டில எல்லாம் அம்மனுடைய ஆட்சி தான்.
அம்மன் வந்து சுற்றி வந்தாச்சு. இங்கே இனி வந்து கோயிலுக்குள்ள போவோம்னு நினைக்கிறேன். பச்சை சாத்துவினம் வழியை வச்சு இன்று வெகு சிறப்பாக பவனி நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா இப்பொழுது நிறைவுக்கு வந்துள்ளது. அடியார்கள் நீங்கள் இந்த தேரடியில் அர்ச்சனை செய்ய விரும்பினால் அர்ச்சனை தட்டுக்களை பெற்று வந்து அர்ச்சனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு அடுத்த முறை அழகான ஒரு சித்திர தேரிலே இருக்கு அம்மா பவனி வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடியார்கள் யாராவது விரும்பினால் இங்கே அதற்கான ஒரு உண்டியல் வந்து கோயில் வாசல்ல நின்று எல்லாரும் அர்ச்சனையில வந்து முடிக்கணும். பச்சை சாத்துற நிகழ்வோடு வந்து இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். கெனகோயிலில் வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பச்சை சாத்து நீங்கள் கூடுதலாக வீடியோ பிடிச்சதில்லை. அதனால் இந்த வீடியோ வந்து பச்சை சாத்தோட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட அனைவரையும் காணும் வரை விடைபெறுவது பரிஸ் தமிழன்.